சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சக்தியோட அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா சக்திக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், என் தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இனிமேல் வேலு பார்த்த அப்படின்னா அந்த சக்தியோட வாழ்க்கையில் வரவே முடியாது, நீ வந்து உங்கள் அண்ணனை நினச்சி உங்கள் அண்ணன் வாழ்க்கை போயிடும் அப்படின்னு நினச்சி சக்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ ஏதாவது சொல்லுவ, ஆனால் நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் சக்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சே தருவேன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா சக்தியோட அண்ணன் வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா வேலுவோட தங்கச்சி, என்ன சக்தி இந்த மாதிரி உங்கள் அண்ணன் இப்படி பேசிட்டு போகிறாரு, என்னமோ நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு என்னமோ வருத்தம் அப்படிங்கிற மாதிரி, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான், உன் வாழ்க்கையை வந்து நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேனிக்கிட்ட வந்து நீங்களும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே, உங்களுக்கு வயசு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா சக்தி வந்து கேட்குறாங்க. என்னாலலாம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது சக்தி அப்படின்னு சொல்லிட்டு தேன் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் எனக்கும், அபி வந்து என்னோட குழந்தை அப்படிங்கிறது நான் ஏன் வந்து தெரியாமல் வச்சுருக்கேன் அப்படின்னா, அது வேலோட குழந்தைன்னு தெரிஞ்சால் வெளியே வந்து கொலகாரனோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களோட குழந்தையா நான் வளர்க்க சொல்லியிருக்கேன், எனக்கு அபி ஒருத்தியே போதும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஸோ வேலு வந்து அபி தான் தன்னோட பொண்ணு அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.